லிங்கம் பாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் அருமையான 177 குழி கொண்ட ஒரு வரைபடத்தை பார்க்க போகிறோம். ஸோ 3 பெட்ரூம் 3BHK உள்ள வரைபடமும், அதுக்கப்புறம் 107 குழி உள்ள 2BHK உள்ள வரைபடத்தையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் 177 குழிங்கிறது கருட மனை. இந்த குழி கணக்குங்கிறது திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தங்கள் பார்ப்பது போல் மனை கோளும்போது வெளியளவு 28க்கு 49 அடி 10 அங்குலத்தை பெருக்கி டிவைடட் பை 8.03 ஆல் வகுத்தோமானால் கிடைப்பது தான் இந்த 107 குழி. அதில் 11 பொருத்தங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது 11 பொருத்தத்திற்கு 11 பொருத்தமும் கிடைக்கின்ற அளவு தான் இந்த 28க்கு 49 10 79 வயது பொருத்தம். 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் கருட மனை. ஸோ ஃபஸ்ட்டு ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஸோ ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு அமைக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்க வேண்டும். ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபார்முலா 5G 50% வாஸ்து சரியாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் 4C 4 கார்னர்கள். ஸோ இந்த வீட்டுக்கு அக்னி மூலையில் கிச்சன், அதுக்கப்புறம் வாசல் அக்னி சார்ந்ததில் இருக்குது. ஹால் சைஸ் 16க்கு 16. ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம் அல்லது பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம். வாயு மூலையில் விருந்தினர் அறை 11:1க்கு 10 2வது பெட்ரூம். 2 ஜன்னல்கள் இருக்கின்றது, மேலும் ஒரு டாய்லெட்டு வென்டிலேஷன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பெட்ரூமுக்கு 11:1க்கு 10 2 ஜன்னல்கள். ஸோ இந்த ரூமுக்கு பீரோவை இங்கே தான் வைக்கணும். ஹால் சைஸ் 16க்கு 16. பூஜை அறை. இந்த இடத்துல ஜன்னல்கள் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜன்னல்கள் கன்னி மூலையில், ஹாலனுடைய கன்னி மூலையில் இந்த இடத்துல ஜன்னல் இருந்தால் விட இந்த இடத்துல ஜன்னல் வச்சுட்டு இதை ரெண்டையுமே நீங்கள் கபோர்டாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு அல்லது இந்த இடத்துல உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு வச்சுக்கலாம். கன்னி மூலையில் 10:15க்கு 16 ஒரு பெட்ரூம். ஸோ பூஜை அறை. ஸோ 2 டாய்லெட். அதுக்கப்புறம் இங்கிட்டு வர்றோம் கிச்சன் கம் டைனிங் 10:15க்கு 16 டாய்லெட். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பெட்ரூமுக்கு ஈசான்யத்தில் பூஜை அறை, வாசல். ஸோ பெஸ்ட்டு பிளான் ஃபார் சவுத் ஃபேஸிங். ரிஷபகன்னி மகரத்திற்கு யோகம். மகர ராசிக்கு 7 நடக்குது. கவனமாக எச்சரிக்கையாக கையாளணும். திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் எந்த விதமான சனி பகவானுடைய தோஷம் இல்லை. தாராளமாக இந்த வீடு கட்டினோம்னா கோடீஸ்வரன் ஆக்கும் இந்த தெற்கு திசை மனை வீடு. கடையும் நீங்கள் கட்டிக்கலாம். அக்னி மூலையில் அடுப்பு இந்த இடத்துல வச்சுக்கணும். மாடிப்படி இங்கே வச்சுருக்கிறோம். பெரிய போர்ட்டிகோ கொடுத்துரும். பெஸ்ட்டு பிளான் ஃபார் சவுத் ஃபேஸிங் 28க்கு 49 10. இப்போ இன்னொரு வரைபடம் நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், அதை பார்ப்போம். இப்போ 2வது வரைபடம் அகலம் 30க்கு நீளம் 40. 1200 சதுரடியில் நாங்கள் எடுத்துருக்கிறது 26க்கு 33 உள்ள அளவில் 107 குழி சிம்ம மனை. 10 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் இது நிறைய அன்பர்களுக்கு அடியன் நான் சொல்லியிருக்கிறேன். பெஸ்ட்டு பிளான் சிம்ம மனை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. வயது பொருத்தம் இந்த கட்டடத்தினுடைய ஆயுள் மனுஷனுக்கு நிர்ணயம் பண்ணுற மாதிரி இந்த கட்டடத்திற்கு நிர்ணயம் பண்ணோம்னா 89 வயது. அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். நேர் எழுத்தாப்பில் வாசல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி ஜன்னல் வச்சுருக்கோம். நிறைய காலியிடம் இருந்தால் வச்சுக்கலாம். இந்த கட்டில் இந்த இடத்துலையே நம்ம அமைக்கணும். பீரோவை இப்படி தான் அமைக்க வேண்டும். ஹால் 15:45க்கு 10. கன்னி மூலையில் 16க்கு 10 ஒரு பெட்ரூம். பீரோவை இங்கே அமைக்கிறோம். இங்கே கன்னி மூலையில் பீரோ நேராக ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அடிக்கடி பயன்படுத்துகிறதா இருக்கணும். டாய்லெட்டு 7க்கு 5:45. பெட்ரூமுக்கு வாயு மூலையில். கிச்சன் கம் டைனிங் பின்புறம் கொல்லப்புறம் இந்த இடத்துல வாசல் வச்சுக்கலாம். சார் வடக்கு பக்கத்தில் வாயுவில் வருதே, கிச்சனுடைய வாயு மூலையில் தான் இருக்குது, அதனால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் இருக்கணும்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு. ஈசான்யத்தில் நண்பர்கள் இவங்கெல்லாம் வச்சோம்னா பொன் முட்டை சேரும். காசு பணம் நிறைய வரும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். இந்த இடத்துல செப்டிக் டேங்க் கண்டிப்பாக வாயு மூலையில் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்குதுன்னு அர்த்தம். மொட்டை மாடியில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருந்துச்சுனாக்கா எப்போவுமே அவங்க வீட்டில் ஒரு 1 கோடி ரூபா ஆச்சும் இருக்கும்.
ஸோ டேங்க் இங்கேருந்து இந்த 3 இங்கேருந்து இது இங்கே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. காசு பணம் நிறைய அவங்ககிட்ட இருக்கும். 1Cலேருந்து 2C வரைக்கும் வீட்டில் இந்த பீரோவில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பூஜை அறை இந்த இடத்துல வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த பூஜை அறை இங்கே இருக்கணும். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த லாஃப்ட் போடுறோம் இல்லையா, லாஃப்ட்டுங்கிறது என்னென்னாக்கா 7 அடிக்கு மேலே சேந்தி மாதிரி போட்டுக்குவாங்க. இந்த இடத்துல தான் லாஃப்ட் போடணும். 1 கிச்சனில் இந்த இடத்துல அமைக்கணும். 2 பெட்ரூமில் இந்த இடத்துல அமைக்கணும். 3 அதுக்கப்புறம் வந்து முழுசாக பெரிய பெரிய ஜாமான்கள் நாங்கள் வந்து சேந்தியில் வைப்போம் சார்னாக்கா, அந்த நாட்டுக்கோட்டை இருக்கிறவங்க, அதாவது காரைக்குடி பகுதியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் சீர்வரிசை வைக்கணும்னு சொல்லுவாங்க. வாங்கி கொண்டு வந்து அப்படியே வைப்பாங்க, பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி அமைக்கணும்னா இந்த இடத்துல அமைச்சிக்கலாம். மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் தான் அமைக்க வேண்டும். ஸோ பெரிய மரங்கள் எல்லாம் மேற்கு பக்கத்தில் தான் அமைக்க வேண்டும், அதுவும் கன்னி மூலை சார்ந்ததில். அதே மாதிரி தெற்கு பக்கம் அமைக்கலாம். துளசி செடியானது உங்களுக்கு வந்து ஈசானத்தில் இருந்தால் மகாலட்சுமி வருவாள். உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து என்னென்ன வேணுமோ கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அத்தி மரம் அக்னி மூலையில் வச்சோம்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டானது அத்தி மரம். அக்னியில் வச்சோம்னா மகாலட்சுமி, அக்னி சுக்கிரன் அத்தி மரத்தில் வாசம் செய்கிற மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அக்னி மூலையில் வந்து அத்தி மரம் வைங்க. பெஸ்ட்டு பிளான் ஃபார் 107 குழி. இப்போது இந்த 2வது பிளானில் வந்து நாங்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய அன்பர்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வரைபடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. அடியேன் வந்து இந்த வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த குழிக்கணக்கு ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகத்தையும் பார்த்து 4 கார்னரையும் சரியாக நிர்ணயம் செய்து இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் வாஸ்துபடி அமைத்து கொடுக்கின்றோம். தேவைப்படுறவங்க இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் அனுப்பி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மனை வாங்கலாமாங்கிற கேட்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த பிளான் சரியாக வாஸ்துபடி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட அனுப்பி சரி பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம். புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், பிளான் போட்டு கொடுப்பீங்களா சார்? அருமையாக போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அடியேன் இருக்கின்றது மதுரை. தேவைப்பட்டால் வரலாம், இல்லைன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடியேன் வந்து யூடியூப்பில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரியே பிளானை உங்களுக்கு முடிஞ்சு அனுப்பி வைக்கின்றோம். சரியாக இறைவன் கொடுத்த பணியை செய்கின்றோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த வரைபடமோ தகவலோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.